ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஆலி கிச்சனில் கணவாய் மீன் துவரன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவு கணவாய் மீன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். சாம்பார் வெங்காயம் 25, பெரிய வெங்காயம் 1, பூண்டு 10 பல், சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், கடுகு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1 மூடி, மஞ்சள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், வத்தல் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இது தேவையான பொருட்கள். இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்ததா கடுகு, ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, இது 4 போட்டு தாளிப்போம். தாளிச்சிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே இதில் போட்டு வதக்குவோம். தேவையான அளவு உப்பும் போடுவோம். உப்பும் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ நம்ம இதில் மசால் பொடிகளை சேர்ப்போம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நம்ம வதக்கி விடுவோம். வதக்கி விட்ட பிறகு இதில் கணவாய் மீனை சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். நம்ம கிளறி விடும்போதே அதிலிருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி கணவாய் வேகிறதுக்கு போதுமானதா இருக்காது. அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதுல சேர்ப்போம். சேர்த்து நல்லா வேக விடுவோம். மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். இடையிடையே கிளறி விடுங்க. அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இடையிடையே கிளறி விடுங்க. கணவாய் மீன் வெந்துருச்சு, தண்ணியும் வச்சிருச்சு. இந்த டைம் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறிட்டு கடைசியா கொஞ்சம் கறிவேப்பிலை தூவி கிளறி மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான கணவாய் மீன் துவரன் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செய்து பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆலி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.